திமுக ஆட்சியில் தொடர்ந்து எல்லா விதமான நன்மைகளும் பண்ணிட்டு வரோம். தேர்தலுக்காக மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை 5 ஆண்டுகள் நிறைவேற்றணும். அந்த வகையில் தலைவர் நேற்று சுட்டி காட்டியது போல 505 வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 404 முடிச்சிட்டோம். எஞ்சி 1-2 இருந்து அதையும் இந்த தேர்தலுக்குள்ள முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? எதிர்கட்சிகள் இதை தாங்கிக்க முடியல. அவங்க இத்தனை நாள் என்ன சொன்னாங்க? அரசு ஊழியருடைய பிரச்சனையை தீர்க்கலன்னு தீர்த்தாச்சு. பொங்கல் போனஸ் கொடுக்கணும்னாங்க, கொடுத்தாச்சு. வேற இதை என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு, மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பறதுக்கு தான் கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க யாராவது யோகினான்னு பார்த்தா, கொடுத்த அத்தனை முன்னாள் மந்திரி மேலே ஊழல் குற்றச்சாட்டு. நேற்று போய் கவர்னர்கிட்ட கொடுத்த மனு கொடுத்தாங்கல்ல, அத்தனை மந்திரி 10 பேரும் ஒன்று சேர்ந்து போய் இந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினால திசை திருப்புவதற்காக இது கொடுத்துருக்காங்களே தவிர, ஆக எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டை நீ ஆதாரமற்றது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவும் இதற்கு முன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வர இருக்கிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறுன்றதுனால வைத்தறிச்சின் காரணமாக ஏதோ சொல்றாங்க. அது ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே. அதாவது இடையில அவர் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நிர்வாகமே தெரியாது, அவருக்கு கணக்கு வழக்கு கூட பார்க்க தெரியாது. உலகத்திலேயே அதிகமான இந்தியாவிலே ரொம்ப ஊழல் செஞ்சது ஜெயலலிதா என்று அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி மோடியும் சொன்னார். இன்றைக்கி அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. அதனால இது திமுக மீது எந்த குற்றச்சாட்டும் யாராலும் சொல்ல முடியாது. அதனால எதையாவது ஒன்று பேசணும் பேசிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகமே தெரியாது அப்படின்னு சொன்ன அன்புமணி அவர்கள் இப்போ மீண்டும் அவருடைய கூட்டணி போயிருக்காரு. அதில் அவர் அப்பாவே இப்போ தகுதி இல்லாதவன்னு சொல்கிற போது எடப்பாடி பற்றி பேசுறதுல நான் ஆச்சரியப்பட்டேன். சார், ஒரு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்லி வரீங்க. ஆனால் தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக விஜய் சந்தித்து வராரு. அதே போல நம்ம மானி தகவலும் தொடர்ச்சியாக அதுக்கெல்லாம் தெளிவான பதிலை காங்கிரஸ் கட்சியை சொல்லிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னதை போல திமுகவிலிருந்து யார் கருத்து தெரிவித்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்து யார் கருத்து தெரிவித்தாலும் தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் இந்த இரு சகோதரர்கள் ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. அது உறுதியாக இருக்கிறது.